அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, ஒரு காதலன் காதலி அல்ல கணவன் மனைவி நெருங்கிய உறவுகள் இருக்கிறாங்க. சேர்ந்தே பயணிக்கக்கூடிய அந்த உறவுகளில் ஒருவர் தவறு செய்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், தண்ணி அடிக்கிறாங்க, இல்ல பொய் சொல்றாங்க, இல்ல வேறு ஒருவருடன் உறவு வைத்திருக்கிறாங்க. அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட்சத்தில் அந்த தவறை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பயணிப்பது பூரணமான அன்பா, இல்லை அந்த தவறுக்காக அவரிடம் விலகிச் செல்வது அன்பா? அப்படிங்கறதுதான் கேள்வி. முதல்ல அன்புனா என்ன அப்படின்னா, லவ் இஸ் ஹைலி இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது நமக்கு புரியறதே இல்லை. கணவனும் மனைவியும் சேர்ந்திருக்கிறார்கள் ஒரே குடும்பத்திலும்னா இருவரும் இண்டிபெண்டா இருக்கணும்னா கண்ணா சொல்றான். அப்ப இண்டிபெண்டன்ட் தான் மோட்சம், விடுதலை. அப்போ இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது ரொம்ப மெயின். அது எப்படி இண்டிபெண்டா இருக்க முடியும்? தெரியலன்னா அப்ப நம்ம ஞானம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நேற்று கூட ஒரு பொண்ணு போன் பண்ணும்போது, ஒரு கவுன்சிலிங் வரும்போது அதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, அவளுக்கு 27 வயசு ஆகுது, ஐடி கம்பெனில பெரிய கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கா. அவ எல்லா வரன்களையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்பாவும் அம்மாவும் டெய்லி ஒரு வரனை கொண்டு வர்றாங்க, எல்லா வரனையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்பா ஒரு ஸ்டேஜ்ல கோவப்பட்டு, நீ யாரையாவது வச்சிருக்கியா, அம்மா கோவப்பட்டு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தகாத வார்த்தையில சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு தனி பிரச்சனை. அவட்ட கேட்கும்போது, ஆமா நீ ஏமா ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டு, நீ ரிஜெக்ட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, நீ டிபெண்ட் ஆகி சூஸ் பண்ணணும்னு நினைக்கிற. வர்றவனை டிபெண்ட் ஆகி இருக்கணும், வர்றவனை சார்ந்து இருக்க வேண்டும், வர்றவன் என்னை நல்லா பார்த்து கொள்ள வேண்டும், வர்றவன் என்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும், வர்றவன் என்னை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், வர்றவன் எனக்கு முழு விடுதலையை தர வேண்டும், சுதந்திரம் தர வேண்டும் என்று முழுக்க முழுக்க அடுத்தவனை சார்ந்து நம்பி ஒருவனை நீ சூஸ் பண்ண வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக உன்னால சூஸ் பண்ண முடியாது. ஆனா லவ் என்பது இண்டிபெண்டன்ட். நான் டிபெண்ட் ஆகல, எதிர்பார்ப்பு அற்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இண்டிபெண்டன்ட், அகங்காரமற்றது. அகங்காரம் வந்துருச்சுன்னா என் உடம்பையும் என் மனையையும் என் புத்தியையும் டிபெண்ட் ஆயிடுவேன். நான் எப்போ முழுசா சுதந்திரமா இருப்பேன்னா, எனக்கு அகங்காரம் துளி கூட இல்லைன்னா தான் என்னால் முழு சுதந்திரமாக இருக்க முடியும். எதிர்பார்ப்பு இல்லைன்னா அடுத்தவனிடம் எனக்கு சுதந்திரம் கிடைத்துவிடும். அகங்காரம் இல்லை என்றால் என்னிடம் எனக்கு சுதந்திரம் கிடைக்கும். என் உடம்பிடம் இருந்து, என் புலன்களிடம் இருந்து, என்னுடைய மனதில் இருந்து, என்னுடைய புத்தியில் இருந்து. அந்த சுதந்திரத்தில் இருப்பதுதான் அன்பே ஒழிய டிபெண்ட் ஆகி இருக்கிறது அன்பல்ல. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நீ முழுக்க முழுக்க இண்டிபெண்டாக திங்க் பண்ணி நீ போனேன்னா உனக்கு சூஸ் பண்றதுல பெருசா குழப்பம் இருக்க. சூஸ் இந்த இவன் நல்லவனா அவன் நல்லவனா, இவன்ட்டு இந்த பிளஸ் இருக்கு அவன்ட்டு அந்த பிளஸ் இருக்கு, இவன்ட்டு இருக்கிற பிளஸ் அவன்ட்டு இல்ல, அவன்ட்டு இருக்கிற மைனஸ் இவன்ட்டு இல்ல, எவனை சூஸ் பண்றது அப்படின்னு உனக்கு கஷ்டம் வர்றதுக்கு ரீசனே நீ டிபெண்ட் ஆகி சூஸ் பண்றனா அப்படின்னு சொல்றது. அதேதான் டிபெண்ட் ஆகி வாழ்றதும் அப்படிதான். ஸோ அப்ப இண்டிபெண்டன்சி அப்படின்னு வந்தாச்சு. அப்ப லவ் இஸ் அன்கண்டிஷன். இண்டிபெண்டன்சி எப்ப அன்கண்டிஷனா இருக்க முடியும்? நான் இண்டிபெண்டா இருக்க மாதிரி தானே நான் அன்கண்டிஷனா லவ் வெளியில கொடுக்க முடியும். இது இந்த அன்கண்டிஷன்ல இருக்கணுமா கூடாதா அப்படின்னா, இந்த அன்புன்னா இருக்கணும் இருக்கணும். அப்ப இருக்கணுங்கிறது கண்டிஷன் ஆகாதா? அப்ப இருக்கணுங்கிறது கண்டிஷன் தான். நான் இருக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சாலும் கண்டிஷன் தான். இருக்கணுமா? ஓகே. இல்லைன்னாலும் ஓகே. சோ வெளியே இருப்பதற்கும் நான் 100% சந்தோஷமாக இருப்பேன். உள்ளே இருந்தாலும் 100% சந்தோஷம் இருப்பேன். உள்ளே இருப்பது ஏதோ வெளியில போனா கஷ்டம், உள்ளதான் இருந்தாகணும்னு ஒரு நிர்பந்தத்துல, அதுதான் அன்பு அப்படின்னு சொல்லி கொண்டு அந்த நிர்பந்தத்திலே உள்ளே இருந்தோம்னா அது அன்பாக.
சரி, அப்ப அவங்க எல்லா தப்பு பண்றாங்க அப்படிங்கும்போது நான் சொன்ன அந்த இண்டிபெண்டன்ட்ல, அந்த முழுமையான சுதந்திரத்துல இருக்கும் அந்த நபர், அவர் துளி கூட பாதிப்படைமான டிபெண்டன்ட் இல்ல எந்த விஷயத்திலும். ஈவன் காம களவிலியும் கூட இண்டிபெண்டாக இருக்க வேண்டும். ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாடுறான், ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல இன்னொருத்தன் தான் விளையாடுறான். அவன் எதிரணி, நான் இந்த அணி, என்ற எதிர்பார்ப்பு இல்லை, அகங்காரம் இல்லை ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல. அப்ப நான் இண்டிபெண்ட் தானே, நான் விளையாடுது அவன்கிட்ட தானே, விளையாட்டு சூப்பரா தானே இருக்கு, எஃபிஷியண்டா தானே இருக்கு, ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாம. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் இண்டிபெண்டாக இருக்கும் ஒரு பக்கம் இருந்தால் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. நான் குடித்தேனா குடிக்கலையா, நான் முன்னோரிடம் சென்றேனா செல்லலையா, நான் கோவப்படுறேனா இல்லையா, நான் பொய் சொல்றேனா இல்லையா, நான் ஏமாத்துறேனா இல்லையா, when I am not depending on you. நீ எதிரணியில விளையாடுற, நீ எப்படி விளையாடணும்ட்டு நான் ஏன் சொல்லணும்? அது உன்னுடைய விருப்பம், உன்னுடைய சுதந்திரம். எப்படி நான் சுதந்திரமாக இருக்கின்றேனோ அப்படி முழு சுதந்திரம் உனக்கும் தந்து விடுகின்றேன். இதுல நீ விளையாடுற. ஸோ அந்த ஃப்ரெண்ட்லி மேட்சுங்கும் போது நான் விளையாட்ட பாதியில முடிச்சுட்டு போகும்போது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஃபவுல் கேம் விளையாடுறேன். எனக்கு இப்ப எங்க வந்து விலக வேண்டியது வரும் அப்படின்னா, என் சுதந்திரம் பாதிக்கும். நான் சுதந்திரமா இருக்கணும் இல்லையா? இந்த சுதந்திரம் எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா, என் சுதர்மத்தை டிபெண்ட் பண்ண. சுதந்திரத்துலதான் இருக்கணும், சுதர்மம் தான் எனக்கு சுதந்திரமா இருக்கணும். இல்லைன்னா என் ஆசையினால் அகங்காரத்தினால் வேற ஒண்ணும் என் சுதர்மக்கு அல்லாத ஒரு விஷயத்துல போய் உக்காந்தேன்னா அது என்ன பண்ணும்? எனக்கு சுதந்திரத்தை கட் பண்ணும். அதுக்குதான் கண்ணன் என்ன சொல்றான், உன் சுதந்திரம், உன்னுடைய இயல்பு, உன்னுடைய யுனிக்கு, உன்னுடைய தன்மை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ அந்த தன்மைக்கு பங்கம் வராத வரைக்கும் அந்த தன்மையிலே தான் நான் இருப்பேன். ஸோ அந்த தன்மையில எனக்கு வந்து நான் வந்து ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாடுறேன்னா என்ன மேட்ச் விளையாடுறேன்? எனக்கு பேஸ்கெட் பால் பிடிச்சா பேஸ்கெட் பால் தான் விளையாடுவேன். நான் போய் செஸ் விளையாடுவேன்னா வலுக்கட்டாயமா செஸ்ல வந்து உட்கார வந்தா இல்லைங்க நீங்க விளையாடுங்கன்ட்டு நான் விட்டு கொடுத்துட்டு வந்துடுவேன். ஸோ அதுவும் லவ் தான். ஏன்னா எனக்கு அது வராது. கேம் சுவாரஸ்யமா இருக்கணும்னா அதுக்கு சரியான பார்ட்னர் இருக்கு. அப்ப அந்த லவ்னு சொல்லும் போது அந்த இடத்துல விருப்பு வெறுப்பு இல்லாம, எதிர்பார்ப்பு இல்லாம, அகங்காரம் இல்லாமல் அவனால் அவன் சுதந்திரத்துக்கும் பாதிப்பு ஏற்படும் போது அவன் விலகி செல்வதும் சரியாக இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி லவ்ங்கிற நம்ம இருக்கிறதே அவளுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்தா அப்ப விலகி செல்வது நல்லது தானே. ரெண்டாவது, அவள் வந்து ஓவரா வந்து தவறு செய்கிறாள்னா சில இல்லீகல் தவறு செய்கிறார்கள், அதனால் மிகப்பெரிய நஷ்டம் இந்த சொசைட்டிக்கு ஏற்படுது அப்படின்னா அயாமால்ல லவ்ல எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு என்கரேஜ் பண்ணிக்கிட்டா இருப்போம். அவன் டெய்லி தண்ணி அடிச்சுட்டு 4 பேரை அடிச்சுட்டு வருவான். சரி ஓகே அப்படின்னு எப்படி இருக்க முடியும்? அது ஒண்ணு ஃபர்ஸ்ட் என் சுதந்திரத்தை பாதிக்கும். ரெண்டாவது, அந்த பியூர் லவ்ல அதை என்கரேஜ் பண்ண முடியாது இல்லையா? அவள் சுதந்திரத்தை பாதித்து கொண்டு அவள் அதில் சந்தோஷம் இருந்தால் நோ கொஸ்டின். அதன் விளைவாக சுற்றி இருப்பவர்கள் பாதிக்கிறார்கள் அப்படிங்கிற பட்சத்துல அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. பியூர் லவ்ல வெறுப்பு இல்லாமல், ஈகோ இல்லாமல், கேம் மோட்ல பவுல் பண்ணா வெளியே தான் அனுப்பணும். பேஸ்கெட் பால்ல 5 பவுல் பண்ணா வெளியே அனுப்பினாரு. ஃப்ரெண்ட்லி மேட்சோ பிக் மேட்சோ அது எப்படி ஃப்ரெண்ட்லி மேட்ச் தானே 10 பவுல் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்ல முடியும்? அப்ப கேம் சுவாரஸ்யமா இருக்காது. ஸோ அப்ப நான் அவன் சுதந்திரம் பாதிச்சிடும். அவன் 10 பவுல் பண்ணிட்டானே கேம் கேமாகவே இருக்காது. ஸோ நீ மாயையில விளையாட தானே வந்திருக்க. ஸோ அந்த விளையாட்டின் ஒரு அங்கம் வெளியே போக வேண்டியது வரும். அப்போ 5 ஃபவுல் பண்ணிட்ட, யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு பிளே. எல்லோ கார்டு, ஃபுட்பால் விளையாடுறான், எல்லோ கார்டு, ரெட் கார்டு ஏன் தர்றான்? ஃப்ரெண்ட்லி மேட்ச் தானே, அதுலயே எல்லோ கார்டு வருது, ரெட் கார்டு வருது. ஃபவுல் கேம் விளையாண்டா அது அடுத்தவங்க கேமாவே இருக்க சுதந்திரத்தை பாதிச்சிடும். ஸோ அதனால அவ வந்து ஃபவுல் பண்ணிட்டு நான் பாதிச்சுட்டேன், நான் கஷ்டப்பட்டேன் இல்லை, ஓவரால கேம் பாதிச்சிடும். ஓவரால அந்த பரபிரம்மத்தின் நீரோட்டமான அந்த தத்துவம் பாதிக்கும். அப்ப என் ரோலு அந்த இடத்துல நான் வந்து என்கரேஜ் பண்ண முடியாதுதான். ஸோ அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். ஸோ அந்த இடத்துல பியூர் லவ்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிரிய வேண்டிய நிலை வரும்போதும், ஏன்னா இருப்பதும் பிரிவதும் பிரச்சனை இல்லாம சுதந்திரமா இருக்கான். டிபெண்டா இருக்கிறவன் தான் இருக்கணும் அப்படிங்கிறது கஷ்டம். வெறுப்புல இருக்கிறவனுக்கு தான் பிரியணும் அப்படின்னு நினைப்பான். இவனுக்கு அது இல்லையே.
இவன் பூர்ணமா இண்டிபெண்டா இருக்கிறானே, அப்ப இருப்பதும் பிரிவதும் சமமல்ல பார்க்கணும். அது என்ன இருக்கிறதுக்குன்னு ஒரு கண்டிஷன், அது எப்படி லவ் ஆகும்? சோ இரண்டும் சமம் நோக்குல வச்சுக்கிட்டு என் சுதந்திரம் பாதிக்கல, அதே மாதிரி மற்றவள் சுதந்திரம் பாதிக்கல, அது அவள் சுதந்திரத்தை பாதிக்குதுன்னா அவ யூனிக்ல அவ என்ஜாய் பண்ணலாம், அவள் லவ்லி இருக்கலாம். ஸோ அதை நம்ம கொஸ்டின் கேட்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஈஸி கோயிங்க என்ன தப்பு பண்ணாலும் அருமையாக நாம போய்கொண்டிருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல அந்த இருப்பதும் விலகுவதும் பெருசா வித்தியாசம் தெரியாது. இருக்கும்போதும் இண்டிபெண்டா தான் இருக்க போறான், விலகும் போதும் இண்டிபெண்டா தான் இருக்கிறான். இவன் மனோபாவனையில பெருசா வித்தியாசம் தெரியாது. ரோல் சேஞ்ச் ஆகுது, டிஃபரன்ஸ் ஆகுது. அப்படிங்கிறதுல அந்த ஒரு ஃபீல்ட்ல அவன் தெளிவா இருப்பான். அதனால் இருக்கணும் இல்லை அப்படிங்கிறது மேட்டர் இல்லை. நான் சுதந்திரமா இருக்கிறேன்னா சுதந்திரம் துளி பாதிக்காது, துளி வேதனைப்படாது, துளி கஷ்டப்படாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ரோல். சில இடத்துல ரோலே இருக்கும், அதை தடுக்க வேண்டிய ரோல் இருக்கும். அது தடுக்காம நான் எப்படி இருக்க முடியும்? அப்படிங்கிற ஒரு பையன் குழந்தை சிகரெட் குடிக்கிறான் அப்படின்னா அது அவன் சுதந்திரம். அப்ப நான் எனக்குன்னு ஒரு ரோலை கொடுத்து அமைச்சிருக்காங்கல்ல. ஸோ அந்த ரோலுக்கு தக்கன பிளே பண்ணும்போது அதுல சொல்ல வேண்டியதும் வரலாம், விலக வேண்டியதும் வரலாம், கண்டுகொள்ளாமலும் இருப்பதும் வரலாம். அது அவனுடைய ரோலை பொறுத்து, அவனுடைய சுதந்திரமை பொறுத்து, அவன் யுனிக்கு பொறுத்து அவன் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவன் சுதந்திரமாக இருக்கிறானா, பாதிப்பில்லாமல் இருக்கின்றானா, சூழலை வெறுக்காமல் இருக்கின்றானா அப்படிங்கிற ஒரு இது ஸ்ட்ராங்கா இருக்கும் பட்சத்துல அவன் யுனிக்க பேஸ் பண்ணி அவன் என்ன வேணா முடிவெடுக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய பதில்.